லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மதுரையில் 3 நாட்களாக பெய்த மழையால் வைகை ஆற்றுக்கு வரும் நீர் ஆற்று இணைப்பு சாலைகளில் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3ஆம் பூர்வீக பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து நேற்று முதல் வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மதுரை மாநகர் வைகையாற்று பகுதிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து தண்ணீர் வர தொடங்கியது. இந்த நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை மொத்தம் 915 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையில் உள்ள 7 சிறிய மதுரைகள் வழியாக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை பெய்து வருவதன் காரணமாக வரக்கூடிய மழை நீரும் வைகை ஆற்றில் கலந்து வருவதால் நீரின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மதுரை மாவட்ட வைகை ஆற்று பகுதிக்கு தண்ணீர் வர தொடங்கியதால் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஓட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் வைகை ஆற்றில் இணைப்புச் சாலைகள் தண்ணீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் துணி துவைக்க கூடாது எனவும் கால்நடைகளை ஆற்றுக்குள் இறங்கக்கூடாது அனுமதிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் ஆனைக்கல் தரைப்பாலம் முழுவதும் நிலையில் உள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.